இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட்டுக்கும் இன்ஹெரிட்டன்ஸுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். அது என்னன்னு சொல்கிறத விட நீங்கள் இதை கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் புரியும். ஸோ அப்ஸ்ட்ராக்டை நம்ம டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதாவது மாடலில் தான் இம்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் சாரி கைஸ் டாட் வச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஒரு கிளாஸ் எழுதுவோம். கிளாஸ் ஓகேன்னு போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து ஏபிசிலேருந்து இம்போர்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து நீங்கள் எழுதணும் அப்படின்னா ரெண்டு இது. ஒன்று இதுலேருந்து இம்போர்ட் ஆகிருக்கணும். ரெண்டாவது அதில் ஒரு மெத்தடாவது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக இருக்கணும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எப்படி எழுதுறது? அதான் நட் சிம்பிளை போட்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு எழுதுனா அது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். செல்ஃப்னு போட்டேன். இங்கே நம்ம தான் எழுதணுமான்னு கேட்டால் எழுதக்கூடாது. இந்த இடத்துல நம்ம சும்மா விட்டுறணும். ஸோ இதுதான் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எழுதுறதுக்கான ஒரு வழி. ஏன் எழுதக்கூடாது அப்படின்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுன்றது நீங்கள் வந்து டிக்ளேர் மட்டும் தான் பண்ணணும். அங்கே வந்து உள்ளே என்னென்ன வரணும் அப்படின்னு நீங்கள் எழுதக்கூடாது. அதை இந்த ஓகே அப்படின்ற கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணி ஒரு கிளாஸ் வரும் பார்த்தீங்களா, அதுதான் டிஃபைன் பண்ணணும். சைல்டுன்னு கொடுத்துடலாம், ஈஸியாக இருக்கும் பார்க்க. நம்ம ஓகே அப்படின்ற ஒரு சைல்டு அப்படின்ற ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். அதனால நமக்கு எரர் தான் இப்போ வரும். ஏன் அப்படின்னா எப்போவாச்சும் நீங்கள் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா எரர் வரும். இப்போ நமக்கு எரர் டபுள் இது போட்டேன். ஸோ நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் ரன் ஆகுது. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இங்கே நம்ம கொடுக்குற எல்லாத்தையும் சைல்டு கிளாஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் இன்ஹெரிட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம இப்போ நம்ம ஏன் அப்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணுறோம், இதுக்கும் நார்மல் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம்னா கேட்டுங்க. ஸோ நார்மல் இன்ஹெரிட்டன்ஸில் ஜஸ்ட் இன்ஹெரிட் பண்ணால் போதும், நம்ம பேரண்ட் கிளாஸில் இருக்கிற எதை வேணால் ஆக்சஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்ஸ்ட்ராக்டில் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட் நீங்கள் வந்து அந்த மாடல் இம்போர்ட் பண்ணணும், அதுக்கடுத்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு போடணும். அப்புறம் தான் அது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாகவும் மெத்தடாகவும் மாறும். அதுக்காக ரிவைஸ் பண்ணுற மாதிரி சொல்லிடுறேன். ஒரு கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாறணும்னா அது வந்து ஏபிசிலேருந்தே இம்போர்ட் ஆகிருக்கணும், இன்ஹெரிட் ஆகிருக்கணும். ரெண்டாவது அது ஒரு மெத்தடாவது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக இருக்கணும். ஆனால் அதிலே நீங்கள் டிஃபைன் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் தான் பண்ணணும். டிஃபைன் வந்து அதுலேருந்து இன்ஹெரிட் ஆகிற கிளாஸ் தான் பண்ணணும். ஸோ ஏன் இப்படி? ஏன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்றது கிளாஸோட ப்ளூ பிரிண்ட். கிளாஸே ஒரு ப்ளூ பிரிண்ட், இது கிளாஸோட ப்ளூ பிரிண்ட். இப்போது நீங்கள் வந்து அந்த ஓகேன்றது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் நமக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். நமக்கு எரர் வருது. ஏன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ண முடியாது. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இது இன்ஹெரிட்டன்ஸில் நீங்கள் ஒரு கிளாஸ் ஏற்கனவே ஒரு கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் ஆகுறீங்கன்னா அந்த கிளாஸுக்கு தனியான ஒரு டாஸ்க்லாம் இருக்கும், அது சில வேலையெல்லாம் செய்யும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இதுக்குன்னு எந்த வேலையும் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்காகவே நம்ம வந்து ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுறோம், அதான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும்தான் இருக்கணுமா? இல்லை, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கூட எத்தனை அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வேணா இருக்கலாம். ஏன் நார்மல் மெத்தடும் இருக்கும்.
இப்போ நான் இதே ஓபி வச்சு ஆக்சஸ் பண்ணால் அது ஆக்சஸ் ஆகும் நமக்கு. மீதி எல்லாமே நம்ம இன்ஹெரிட்டன்ஸில் படித்த நார்மல் கான்செப்ட் தான். நீங்கள் அதில் இருக்கிற எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா அதில் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக போட்டுக்கிறத நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும். இதில் வேரியபிள் முன்னாடி இருந்தால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் உங்களால். ஸோ பார்த்தீங்களா, உங்களுக்கு வேரியபிள் ஆக்சஸோ ஃபங்க்ஷன் ஆக்சஸோ பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை.